ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி, தோசை, ஆப்பம், ஊத்தப்பம், சப்பாத்தி, பூரின்னு மட்டும் இல்லாமல் சாதத்து கூட சாப்பிட்றதுக்கு கூட ஒரு அருமையான சைட் டிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாங்க. பொட்டுக்கடலை சேர்க்கும்போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே சேர்த்துக்கலாம். இந்த பொட்டுக்கடலை நல்லா செவந்து வறுப்பட்டு வரணும். ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே பொட்டுக்கடலை லைட்டாக செவந்து வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுப்பட்டமான அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் வறுக்கும் போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே வறுத்துக்கலாங்க. நம்ம சேர்த்துன சீரகம், சோம்பு, மிளகெல்லாம் வறுப்பட்டதுக்கப்புறமா இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மல்லி பச்சை வாசனை போய் நல்லா வறுப்பட்ட மணம் வர டைமில் இது கூட ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க. சின்ன பல்லு பூண்டு இருந்தால் 10 சேர்த்துக்கோங்க. பெரிய பல் பூண்டு இருந்தால் 5 பல் பூண்டு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா காரத்துக்காக 3 வரமிளகாய் சேர்த்துக்கிறாங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்குறோம். அதனால் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகாய் சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக இது கூட 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயம் மட்டுமே சேர்த்து செய்யலாம். சின்ன வெங்காயம் பாதி, பெரிய வெங்காயம் பாதியும் சேர்த்து செய்யலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்து செய்கிறேன். பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு அளவுக்கு நல்லா வதக்கிக்கணுங்க. பெரிய வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இது கூட 5 மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்து ரேண்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அது இது கூட சேர்த்துக்கலாம். நாட்டு தக்காளியே சேருங்க, அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். இந்த தக்காளி நல்லா கொலைய வதங்கி வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்குறதுக்காக இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கூடவே 2லேருந்து 3 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்து வரணும். இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் தக்காளி நல்லா தண்ணி விட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ அங்கங்கே வேகாத தக்காளி இருந்துச்சுன்னா 1க்கு 2 அப்படியே மசிச்சு விட்டு எடுத்துக்கலாம். தக்காளி நம்ம நல்லா கொலைய வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 1/2 மூடி அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த தேங்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நீங்கள் தேங்காய் துருவியும் சேர்த்துக்கலாம், பொடி பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. நல்லா வதங்கி வரட்டும். தேங்காய் அந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது ஒரு டைம் கிளறி விட்டுட்டு இது கூட ஒரு இனுக்கு அளவு கருவேப்பிலை சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இது சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கணும். கொரகரன்னு இல்லாமல் நல்லா மையம் நான் காமிச்சிருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு 10 வெந்தயம். வெந்தயம் அதிகமாக வேண்டாங்க, ஒரு 10 வெந்தயம் அளவுக்கு சேர்த்துனா போதும். வெந்தயம் நல்லா செவந்து பொரிஞ்சு வரட்டும். வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கீங்க. அது கூட 2 கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் தாளிப்புக்கு சின்ன வெங்காயமே சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். இந்த சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க. அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதை சேர்த்துக்கலாங்க. தக்காளி விழுது சேர்த்துனதுக்கப்புறமா இந்த குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அது தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கறதுனால திக்னஸ் கொடுக்கும். அதனால் ஆரம்பத்துலேயும் உங்களுக்கு இந்த குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அது தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சாதத்துக்கு செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க. இட்லி, தோசை, ஆப்பத்துக்கெலாம் செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் இலக்கமாக வச்சுக்கலாம். நல்லா கரை விட்டதுக்கப்புறமா உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாங்க. எனக்கு உப்பும் காரமும் கொஞ்சம் பத்தலை. உப்பு சேர்த்துட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா காரத்துக்காக சாம்பார் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சாம்பார் தூள் கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான். நீங்கள் காரத்துக்கு மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டு எடுத்துட்டு திரும்பி உப்பு காரெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறமா ஃப்ளேம் மீடியமில் வச்சதுக்கு ஒரு மூடி போட்டுடலாங்க. ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். ஏற்கனவே வதக்கி தான் சேர்த்துருக்கோம், ரொம்ப அதிக நேரம் கொதிக்க வேண்டாம். குறைஞ்சது ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். ஒரு 8 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பரான சுவையான தக்காளி குழம்பு ரெடிங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் தக்காளி குழம்பு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.